என்ன கொல்ல போறாங்க லைவா எல்லாரும் பாருங்க. இந்த ஸ்டேஷன்ல தான் என்ன கொல்ல போறாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் டியர் ஃபாலோவர்ஸ், இங்கே பாருங்க யார் நிக்கிறான்னு. அடங்காத அஜித் அதீஷ் குனிஞ்சு நின்று அவங்க அத்தாவோட வந்து இனி செல்போன் தவறா யூஸ் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு இருக்கான். டே விவஸ்தை இல்லா விஜய் ஹுசைன், நான் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால உன் ஸ்கூல் பொம்பளை பிள்ளைங்க 48 பேர் பேரண்ட்ஸோட வந்து இனி செல்போன் தவறா யூஸ் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 48 பேர் இனி செல்போன் தவறா யூஸ் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்களாம். ஆனால் இந்த கில்லி விஜய் ஹுசேன் எங்கள் அத்தாவோட வந்திருந்தாலும் யாருக்கும் அடங்க மாட்டான். அடங்காத மாட்டெல்லாம் குச்சி வச்சு அடக்க இப்ப இன்ஸ்பெக்டர் வருவாரு. டேய் நீ பேசாம செல்போனை தவறா யூஸ் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வா. படிக்கிற காலத்துல படிக்காம பொம்பளை பிள்ளைங்க உங்களுக்காக கெத்து யாருன்னு ரோட்ல சண்டை போட்டது நல்லா இல்ல. இப்படி பெத்தவங்களையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்களே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிரி போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டான். என் லவர்கிட்ட போய் சொல்லுங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்ல ரீல்ஸ் போடுறதுல இனி நான் தான் கெத்துன்னு அவ சந்தோஷப்படுவா. அந்த கெத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு எத்து விட்டா தெரியும். டேய் என்ன நீ இன்ஸ்பெக்டர்னு பயமுடுத்துற? நீ சொல்ற அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு தூரத்து சொந்தக்காரர் தான். டேய் நீ அங்கிட்டு போ. நீங்க ரோட்ல போட்ட சண்டையை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தா இங்கேயும் சண்டையா? போய் உட்காரு. என்னையா பசங்கிட்ட என்ன எழுதி வாங்கலையா? எழுதி வேண்டிய சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பு. கில்லி ஹுசேன் என்ன இந்த பக்கம்? இவன் உனக்கு தெரியுமா? சார், கில்லி ஹுசேன் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுல செம்ம கெத்து. அதுலயும் பாட்டுக்கு சூப்பரா ஆடுவாரு. நானே 100 தடவை பார்த்திருக்கேன். தம்பி சாருக்கு ஒரு தடவை ஆடி காட்டு பார்க்கட்டும். சார், போலீஸ் ஸ்டேஷன்ல சர்வ சாதாரணமா செல்போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். 4 போடுங்க சார். கொஞ்சம் புரியா? இவனை பார்த்தாலே சைக்கோ மாதிரி இருக்கான். இவனெல்லாம் போற போக்குல தான் சரி செய்யணும். உங்களை எதுக்கு ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்காங்க? இயற்கையா பாரம்பரிய முறையில விவசாயம், அதுக்கு போய் என்னை இங்க அநியாயமா கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாத்தீங்களா வியூவர்ஸ், இயற்கையா விவசாயம் செஞ்சது ஒரு குத்தமா? உங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க? இவர் விவசாயம் செஞ்ச தரம் கூட்டி காய வச்சு பொட்டணம் போட்டு வித்துருவேன். அதுக்கு என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க தம்பி. கஞ்சா விளைய வைக்கிறதையும் அதை பொட்டணம் போட்டு வைக்கிறதையும் எவ்வளவு கௌரவமா சொல்றாங்க. இவங்கள உன் ஸ்கூல் பக்கம் கஞ்சா விற்கும் போது தான் பிடிச்சேன். ஐயா, எஸ்பி லைன்ல இருக்கிறாரு. பையனுக்கெல்லாம் விசாரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சான்னு கேட்கிறார். நீ என்ன படிக்கிற? +2. உன் பேர் ஹுசேன் தானே? இல்ல, கில்லி விஜய் ஹுசேன். உங்க அப்பா பேர் என்ன விஜயா? எங்க அப்பா பேர் உங்களுக்கு தெரியாதாக்கும்? என் தம்பி மகன் தானே. சொல்றா, என்ன முணுமுணுப்பு? எங்க அப்பா பேரு அன்வர். ஏய், என் பேர் பாட்சா, அன்வர் இல்ல. பாட்சா படம் வந்ததுல இருந்து ரஜினி பாட்சான்னு மாத்திக்கிட்டேன்ல. இப்பையில இருந்து ஊர் உலகமே என்ன பாட்சான்னு தான் கூப்பிடுது. நீ என்ன லைவ்ல அன்வர்னு சொல்லி என் பேரை கேவலப்படுத்துறியா? சார், இவன் அடங்க மாட்டான், விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். டேய், செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு போய் எழுதி கொடுத்துட்டு வா. ஐயோ, என் ஃபாலோவர்ஸ் என் மூஞ்ச பாக்காட்டி வாழ்க்கையே வெறுத்துருவாங்களே. சார், அந்த பேப்பரை கொடுங்க சார், நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். ஆனா நீ செல்போனை மட்டும் தரலன்னு வச்சுக்க, நைட்டு நீ தூங்கும்போது உன் தலையில கல்ல போட்டு கொண்டுருவேன். எனக்கு ஒரு பேப்பர் தாங்க, உங்க முன்னாடியே கொல்றேன்னு சொல்றான். இவன் மேல குழம்பு அடிச்சு கேஸ் போட்டு உள்ள பிடிச்சு போடுங்க. ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, போட்டா பெயிலு, அப்படி வெளியே வந்துருவேன். ஆனா வெளியே வந்து உன்னை தேடி வந்து போடுவேன். என்கிட்ட இருந்து யாராலையும் செல்போனை பறிக்க முடியாது. பரவாயில்ல, நீ ஜெயில இருக்கிற கொஞ்ச நாளாவது செல்போன் இல்லாம இருப்பேல, அதே எனக்கு போதும். என்னது, எனக்கு ஜெயில செல்போன் கிடைக்காதா? ஐயோ, என்ன ஃபாலோ பண்றவங்களும் அது வரை துடியா துடிச்சிருவாங்களே. ஆமா, பெரிய ஃபாலோவர்ஸ். சார் நல்லா நடிக்கிறான் சார், செல்போனை மட்டும் புடுங்காம விட்டுறாதீங்க. டேய் நீ எழுதி கொடுத்துடல, கிளம்பு. செல்போன் எனக்கு கிடைக்காதா? செல்போன் கிடைக்காதா? என் ஃபாலோவர்ஸ் ரீல்ஸ் போட நிறைய ஐடியா வச்சிருந்தேனே. ஐயோ 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 போச்சு. ஐயோ ஐயோ. நீ ஏன் உன் செல்போன் வச்சுக்கோ, நீ போலாம். ஒரு நிமிஷம், நீ செல்போன் மேல இவ்வளவு தீவிரமா, உன் ஃபாலோவர்ஸ் மேல இவ்வளவு வெறியா இருக்கியே, உனக்கு செல்போன் மேல வெறுப்பு வரக்கே என்னால முடியும். ஐயோ, அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டா என் மனசுல இருக்க பாரமே இறங்கிடும். என்ன நீங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் உதைச்சாலும் எனக்கு செல்போன் மேல வெறுப்பே வராது.
உன் மேலே என் கையே படாது. அது எப்படி? நீ என் வீட்டில் ஒரு 12 மணி நேரம் தங்கணும். அப்படி தங்கினா உனக்கு செல்ஃபோன் மேலே வெறுப்பு வரும். நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வா. 12 மணி நேரம் இல்லை, ஒரு வருஷம் உங்கள் வீட்டில் நான் தங்கினாலும் எனக்கு செல்ஃபோன் மேலே வெறுப்பே வராது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உனக்கு வெறுப்பு வரும். எனக்கு ஒரு டவுட்டு, பொதுமக்களுக்கே போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பு இல்லை, போலீஸ்காரர் வீட்டில் எனக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? நான் எனக்கு துணையா செல்ஃபோனில் உங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் லைவ் போடுவேன். அதை என் ஃபாலோவர்ஸ் பார்க்கணும். சம்மதமா? சரி. எனக்கு துணையா எங்கள் அத்தாவும் என் கூட இருக்கணும். ஐயோ நான் இதுக்கு சார், அவங்க அப்பாவே அவன் கூட தங்க பயப்படுறாரு. நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுது. என்ன செய்ய, ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இப்போ விஜய் ரோடு ஷோவில் 40 பேர் நர்சிங் செத்துட்டாங்களாம். எஸ்பி ஃபோன் பண்ணும்போது சொன்னார். கில்லி உசேன் நாளைக்கு நம்ம தளபதி நடிச்ச ஊர் பேர்ல வர மாதிரி பாட்டா படிச்சிருப்பாரு. அது மாதிரி ரீல்ஸ் ஒன்று போடு. சூப்பர் ஐடியா. டேய், ராத்திரி 11 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டு கதவை தட்டுற சரியானு தெரியல. அவர் காலையில தானே வர சொன்னாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்பெக்டரு நாளைக்கு காலையில் தான் வர சொன்னார். நான் இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கே வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? இப்போ மணி 11. நான் காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அப்புறம் 3 மணி நேரம் தான். அதுக்குள்ளே எப்படி என்னை திருத்தி செல்ஃபோன் மேலே வெறுப்பு உரைக்க முடியும்? அஸ்ஸலாமு அலைக்கும், உள்ளே வாங்க. நீங்க காலையில தான் வர சொன்னீங்க. இவன் தான் இப்பவே கூட்டிட்டு வந்துட்டான். உங்க வீட்டுல ராத்திரி தங்குறதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே? இது போலீஸ் குவார்ட்டர்ஸ் தான். இங்கே நான் மட்டும் தான் இருக்கேன். என் ஃபேமிலிலாம் ஊரில் இருக்காங்க. நீங்கள் தாராளமாக உள்ளே வாங்க. என்ன தேடுறீங்க? செல்போன் சார்ஜ் போடணும். அந்த டிவி பக்கம் பாருங்க. சரி, நான் தூங்க போகிறேன். நீங்கள் அந்த எதிரில் இருக்க ரூமில் போய் தூங்குங்க. நீங்கள் போய் தூங்குங்க. நான் கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டு தான் தூங்குவோம். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. சுபு தொலைக்கு நேரமாச்சு, எந்திரிங்க. நான் கத்துனதை கேட்டு லைவ்ல பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பயந்துட்டாங்க. 1000க்கு மேலே லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நட்ட நடுராத்திரி எழுப்புறீங்க? நடுராத்திரியா? இப்போ சுபு தொலைக்கு அழைக்கிற பாங்க சத்தம் காதுல கேட்கலையா? கேட்டுச்சு. அது என்ன காலையில் பாங்க சத்தம்? நான் அங்கே இங்கே மதியானம் சாயந்தரம் ராத்திரி கேட்டிருக்கேன். இந்த பக்கம் என்ன காலையில் ஒரு தொழுகை இருக்கோ? என்னது, இந்த பக்கம் காலையில் ஒரு தொழுகையா? அப்ப நீ சரியா தொழ மாட்டியா? அதெல்லாம் கரெக்டாக தொழுகிருவேன். எங்கள் அத்தா கிட்ட கூட கேட்டு பாருங்க. அப்போ வாங்க போவோம். என்ன தொழுகை கூப்பிடுறீங்க? இன்னைக்கு என்ன பெருநாளா? இல்ல, நான் 2 பெருநாள்லையும் கரெக்டாக தொழுகிருவேன். முஸ்லிம்களுடைய அடையாளமே ஐவேளை தொழுகை தான். அதுலேயும் சுபு தொழுகை யார் தொழுகிறாரோ அவர் அன்றைய தினம் அல்லாஹுடைய பாதுகாப்புல இருக்காருன்னு ரசூலா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மார்க்க அறிவை சொல்லிலாம் என்னை திருத்த முடியாது. அதை கேட்டு நான் திருந்த மாட்டேன். செல்ஃபோன் மேலே எனக்கு வெறுப்பு வரைக்க முடியாது. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். டேய் டேய், காலங்காத்தாலே ஆரம்பிச்சிடாத. போய் பல்ல விளக்கி ஒளி செஞ்சுட்டு வா. போய் தொழுதுட்டு டீயை சாப்பிட்டு வந்து ஒரு தூக்கத்தை போடுவான். டீயா? ஓகே, உழு கூட செஞ்சிடலாம். ஆனால் இந்த காலங்காத்தால பல்லு விளக்க நினைச்சாலே எரிச்சலாக இருக்கு. இவனுக்கு எப்படித்தான் செல்போன் மேல வெறுப்பு வர வைக்க போறீங்களோ? الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله الله أكبر. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.
தகதிமி தகதிமி தகதிமிதா தக்க தகதிமி தகதிமிதா 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 தா தா தகதிமிதா தகதிமிதா தா. என்னடா தளபதியோட பழைய பாட்டுக்கு ரீல்ஸ் போடுற? தா அதெல்லாம் உனக்கு புரியாது. கோயம்புத்தூர், தொட்டாபேட்டா, பம்பா இதெல்லாம் ஊர் பேர்ல தளபதி பாடின பாட்டுதா. இதுக்கு பாரு எவ்வளோ லைக்கு ஃபாலோவர்ஸ் அல்ல போகுதுன்னு. என் பையன் சின்ன வயசுல சினிமா பாட்டுக்கு சூப்பரா ஆடுவான். இப்ப இன்ஸ்டாகிராம்ல அஜீஸ் லவ்வர் பின்னாடி போய் ஒரு ரீல்ஸ் போட்டு ஆட்டம் போட்டான். அது மில்லியன் கணக்குல போச்சு. அத்தா அந்த தளபதி பட பேர்ல ஒரு பாட்டு பாடினேன்ல. ஓ அத சொல்ல மறந்துட்டேன். பா யார் நீங்க பள்ளிவாசம் முன்னாடி சினிமா பாட்டுக்கு ஆடி பாடிக்கிட்டு? தம்பி கொஞ்சம் இருங்க. நேற்று இசால சொன்னேனே ஸ்கூல் பொம்பளை பிள்ளைங்க ரீல்ஸ் போடுறதுல யாரில் அவர் கெத்துன்னு பஸ் ஸ்டாண்டில் ஒரு 70 பேர் சண்டை போட்டாங்கன்னு. அதில் ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க இவனுக்காண்டி தான் சண்டை போட்டுச்சுங்க. 12 மணி நேரத்துல செல்போனை வேணாம்னு வெறுக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன உங்களுக்கு தெரியலையா? நான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ். தெரியலையே. ஆச்சரியமா இருக்கே. நீங்க செல்போன் யூஸ் பண்ண மாட்டீங்களா? யூஸ் பண்ணுவோம். அப்ப அதுல ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் என்ன ஃபாலோ பண்ணிருக்கணுமே. உன்னை நாங்க யாரும் ஃபாலோ பண்ணல. நீங்க எங்க அத்தா போல ரஜினி ரசிகரா இல்ல அஜித் ரசிகரா? யாரை நீங்க ஃபாலோ பண்றீங்க? நாங்க ஒரு ரியல் ஹீரோவை ஃபாலோ பண்றோம். அவர் ரியல் ஹீரோ கிடையாது. அது யாரு? மனித சரித்திரத்தை புரட்டி பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை புரட்டி பார்த்தேன்னா அவர்கள் வாழும்போது லட்சக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ செய்தாங்க. அப்படியா? அவர் வாழும் காலத்திலேயே அவரோடு வாழ்ந்த சக மனிதர்களின் வாழ்க்கை போக்கையே மாத்தினார். நான் கேள்விப்பட்டதே இல்லையே. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் வாழும் போதே லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய சொல் செயலை பார்த்து அவர்களை ஃபாலோ பண்ணாங்க. ஓ அப்படியா? அப்பனா இப்ப இல்லையா? அவர்கள் வாழுங்காலத்திலே இருந்த லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் கோடியாகி இன்னைக்கு உலகத்துல 200 கோடிக்கு மேல அவரை ஃபாலோ பண்றாங்க. அவர்களை தான் நாங்க ஃபாலோ பண்றோம். அப்படி நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க என் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஆசைப்படுறாங்க. இத கமெண்ட்ஸ்லயும் போடுறாங்க. அவங்க சவுதி அரேபியாவில் உள்ள மக்கான்ற நகரத்துல கிபி 571 பிறந்தாங்க. அவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதரோட வாழ்க்கைய அப்படியே இந்த உலகத்துல ஒரு சமுதாயம் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னா அது முகமது நபியினுடைய சமுதாயம் மட்டும்தான். ஏண்டா நீ ஒரு முஸ்லீமா இருக்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி உனக்கு தெரியாதா? தம்பி அது தெரிஞ்சா இவன் தான் நம்மள மாதிரி மாறி இருப்பான்ல. நான் ரோடு டர்ன்ல ஸ்பீடா பைக் ஓட்டி மக்களை பதற வச்சு ரீல்ஸ் போட்டிருக்கேன். மூணார் போய் டைவ் அடிச்சு ரீல்ஸ் போட்டிருக்கேன். என் தளபதி மாநாட்டில் ஆளாக போய் ரீல்ஸ் போட்டிருக்கேன். அந்த லைவுக்கு வராத வியூவர்ஸ் இப்போ பார்க்குறாங்க. ஃபாலோ கூடி இருக்கு. எனக்கு ஃபாலோவர்ஸாக ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்லுங்க. எங்களுடைய மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தை மட்டும் இல்ல, எங்கள் உயிரை விட உலகில் உள்ள முஸ்லிம் அனைவரும் அவர்களை ஏன் நேசிக்கிறோம் என்றால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாயில் படுத்திருந்தார்கள். எழுந்தபோது விழாப்புறத்தில் பாயினுடைய அடையாளம் பதிந்திருந்தது. பாரசீக மன்னன் கிஸ்ராவினுடைய மன்னர்களெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தபோது வல்லரசான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வாழ்க்கையில் கிடைப்பதுதான் திருப்தியா இருக்கும், இந்த உலக வாழ்க்கை இல்லை என்றார்கள். அது போன்ற தலைவரை உலகம் இதுவரை கண்டதில்லை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஃபாலோ செய்கிறோம். இப்போ ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு மாமன்னர் இவ்வாறு வாழ்ந்தாரா? இன்னைக்கு கவுன்சிலர் பதவிக்கு வரதே சொத்து குவிக்கவும் சுகபோகத்தை அனுபவிக்கவும் தான் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பிய தூதர்களில் இறுதி தூதர் நபியல் பெருமகனார் அவர்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனை மட்டுமே வணங்கணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். ஆண் பெண் இருவருமே தங்களுடைய பார்வையை தாழ்த்தணும். அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் பொழுது நம்ம மட்டும் வயிறார சாப்பிடக்கூடாது. பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம். பொய் பேசக்கூடாது என இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டினார்கள். இந்த நற்செய்தியை ஏற்று மக்கள் சாறை சாறையாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இதை ஏற்காத எதிரிகளுக்கும் எனக்கும் இடையே 1 மாத கால பயண தூரம் இருந்தால் கூட அவர்களுடைய உள்ளத்தில் இந்த கொள்கை ஒரு பயத்தை ஏற்படுத்தியது என்று நபியல் பெருமகனானவர்கள் கூறினார்கள். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்க தலைவர்கள்லாம் இராணுவம், ஒய்பிரிவு, போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற தைரியத்தில் தான் பேச்சான பேச்சு பேசுகிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அவரோட வரலாற்று புத்தகம் எனக்கு வேணும்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு.
இன்னைக்கு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாரும் முகமது நபி அவங்கள உயிரை விட மேலாக நேசிக்கிறோம். ஏன் தெரியுமா? அன்னைக்கு எதிரி நாட்டு படையைச் சேர்ந்த சுமாமா அப்படிங்கிறவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்து 3 நாளில் இஸ்லாத்தில் இணைஞ்சார். இன்னும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்குதுன்னு சொன்னால் அது முகமது ஆகிய உங்களுடைய முகம்தான் சொன்னார். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம்னு சொன்னால் அது இஸ்லாம்னு சொன்னார். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு நகரம் இருக்குதுன்னா அது இந்த மதீனா நகரம்னு அவர் சொன்னார். அப்படி சொன்னவருடைய உள்ளத்தை அல்லாஹ் எப்படி புரட்டி போட்டான் தெரியுமா? அவர் சொன்னார், உலகத்திலேயே இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச முகம் முகமது ஆகிய உங்களுடைய முகம்தான் சொன்னார். உலகத்திலேயே எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்னு சொன்னார். உலகத்திலேயே இன்னைக்கு நான் விரும்பக்கூடிய ஒரு நகரம் இருக்குதுன்னா அது இந்த மதீனா நகரம்னு சொன்னார் தெரியுமா? நிறைய கமெண்ட்ஸ் வருது, சொல்லுங்க சொல்லுங்க. கமெண்ட்ஸ் அது கிடக்குது, நீ என்ன சொல்ற? நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரு, எனக்கு என் ஃபாலோவர்ஸ் தான் முக்கியம். நீங்க சொல்லுங்க. டூப் போட்டு சண்டையும் தலைக்கு டோப்பா போட்டு ஆடுறவன் பின்னாடி போகிற உலகத்தில் நிஜ ஹீரோவை கில்லி ஹுசைனுக்கு ஃபாலோ செய்ய தெரில. இதை என் எதிரி அஜீஸ் போட்டிருக்கான். அவன் சொன்னதில் என்ன தப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தில் மட்டுமில்ல நல்ல வீரமுடையவங்களாகவும் இருந்தாங்க. மதீனா வாசிகள் இரவு நேரத்தில் எதிரிப்படை வருவதாக கேள்விப்பட்டு பீதியில் இருக்கும்போது சேனை பூட்டப்படாத குதிரையில் தனியாக சென்று வந்து பயத்தை தணித்தார்கள். இப்படி ஒரு தலைவரை கண்முன்னால் பார்த்தவர்கள் அவரை ஃபாலோ செய்யாமல் இருந்திருப்பார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தனி மனிதராக இருந்து அல்லாஹ்விடமிருந்து தனக்கு வந்த தூதுச் செய்தியை அறியாமை கால மக்களிடம் எடுத்துச் சொன்னார். அந்த நற்செய்தியை தானும் கடைபிடித்தார். அதை ஒருவர் இருவர் என எதிர்ப்புக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார். அன்று தொடங்கி இன்று வரை அந்த நற்செய்திகளால் உலகெங்கிலும் உள்ள மக்கள் கவரப்பட்டு இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையாக வருகிறார்கள். அந்த நற்செய்தியை நீ மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஒரு 10 பேரை உன்னால திருத்த முடியுமா? திருத்த முடியுமான்னா என்ன ஃபாலோ செய்யறது என்ன கேடி கிரிமினல்ஸா? ரசுல்லாவுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த வகை செய்தி மது அருந்துவது மக்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னு இதை தெரிந்தவுடன் நபித்தோழர்கள் உடனே மது அருந்துவதை நிறுத்தினார்கள். மதினத்து வீதியில் மதுவை கொட்டினார்கள். அது ஆறாக ஓடியது. ஆனா உன்னை யார் ஃபாலோ செய்யறா? கஞ்சா வளர்ப்பவனும் அதை விற்கிறவனும். அப்படி இல்லை, நானும் நல்ல விஷயம் சொன்னா என் ஃபாலோவர்ஸ் கேட்பாங்க. இல்லை, உன்னை யாரும் ஃபாலோ செய்ய மாட்டாங்க. உனக்கு லைக்கு விழுகாது, உன் லைவ் வியூவர்ஸும் குறைஞ்சு போயிடும். என்னுடைய ஃபாலோவர்ஸை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் நற்செய்தியை சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் புறம் பேசக்கூடாதுன்னு. ஆனால் சோசியல் மீடியாவினுடைய மூலதனமே புறம் பேசுறது தான். அவன் இப்படியே இவன் அப்படி. இனி அது மாதிரி என்னுடைய சோசியல் மீடியாவில் இருக்காதுன்னு நீ சொல்லிப்பாரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இனி என் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அடுத்தவங்களை பற்றி புறம் பேச மாட்டேன். நீங்களும் பேசாதீங்க. மது மற்றும் போதை தரும் பொருட்களை இனி அருந்தக்கூடாது. போதை பொருட்களை நான் தொட மாட்டேன், நீங்களும் தொடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வட்டிக்கு வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. நான் பைக்கு செல்ஃபோன் எல்லாமே இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன். இஎம்ஐ 0% வட்டின்னு சொல்லுவான். நல்லா கணக்கு பண்ணி பார்த்தா தான் தெரியும் 10% வட்டி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதிகமாக இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பீங்க. இனி வாங்காதீங்க. பாருங்க, இனி நான் சொல்கிறத கேட்டு ஃபாலோவர்ஸ் எப்படி கூடுவாங்கன்னு. அந்நிய பெண்ணுடன் ஒரு ஆண் தனியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் 3வது அங்கே ஷைத்தான் இருக்கிறான். இதோ ஃபாலோவர்ஸ் கடைப்பிடிச்சா செல்ஃபோனில் தனியாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரும் கடலை போட முடியாது. சரி, இதை நான் ஏற்றுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இதனால் நம்ம படிப்பு ரொம்ப கெடுது. கொத்து கொத்தா இவன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இந்த கூட்டம் எல்லாம் நிலையில்லாத கூட்டம். தீய செய்தியை ஆபாசத்தை ரசிக்க கோடி பேர் வருவான். நீ முதல்ல இருந்தே எங்களை மாதிரி ஓரிரை கொள்கையை சொல்லியிருந்தா அதுக்கேற்ற ஆட்கள் உன்னை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து வந்த மனிதனை மேம்படுத்த கொடுத்த நற்செய்தி மூலம் மக்களை ஃபாலோ செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இப்போ எனக்கு நல்லா தெரியும். நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டிய வழியில் நீங்கள் நற்செய்தி சொல்லணும். அல்லாஹ் உங்கள் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நற்செய்தியிலிருந்து நன்மை தீமை எதுன்னு எனக்கு பிரித்து காட்டிட்டான். இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவத்தை
அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாவிடம் மன்னிப்பு கேள். அவன் அளவற்ற அன்பாளன். கட்டாயம் உன்னுடைய முன்பாவங்களை மன்னிப்பான். நீ +2 முடிச்ச பிறகு MAC படிச்சா அதிகமான மார்க்க விஷயங்களை தெரிஞ்சு அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அறியாமையிலிருந்து மக்களை மீட்கலாம். காலையில் சுபு தொழுகை தொழுதவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பதாக நீங்கள் சொன்னீங்க. அது என் விஷயத்தில் ரொம்ப சரியாக போச்சு. இன்ஷா அல்லாஹ் திருக்குறானை சரளமாக ஓத கற்றுக்கிட்டு நான் MIC மாணவனாகி மக்கள்கிட்ட உள்ள அறியாமை அகற்றுவேன். என் மகன் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. இன்ஷா அல்லாஹ் முதல்ல எங்கள் அத்தாவை அறியாமையிலிருந்து மீட்கணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.